குரூப் டிஸ்கஷன். ஒரு முக்கியமான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. சித்திரை திருவிழா பத்தி. யா நீங்க பார்ட்டிசிபேட் ஒருத்தங்க காணோம். நீதானா? திருமதி பிந்து என்ன விசிறிக்கிறீங்க? வர்றது ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணல. திருமதி ராதா, திருமதி பிரமிளா, திருமதி மஞ்சு, திருமதி ஜெயந்தி அவர்கள். ஹாஃப் ஒயிட் கட்டிட்டு வந்தவங்க எல்லாரும். ஓ, ஹாஃப் ஒயிட் டீம் ப்ளீஸ். ஆமா, எல்லா மேடைக்கு வாங்க. ஆன் ஸ்டேஜ். அவருக்கு அமைச்சாரு. வீட்டில் என்ன சமையல் டிபேஸ் பண்ணிக்கல. எல்லோருக்கும் எங்களது சித்திரை திருவிழா நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருவிழா வந்து தென்னிந்தியாவிலையும் இந்தியாவில் பல பாகங்கள்லையும் புத்தாண்டா கொண்டாடப்படுது. ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த வருஷம் வந்து ஹே விளம்பி வருடம். இப்போ வந்து நாங்கள் 5 பேர் இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது ஸ்பான்டேனியஸாக ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்ம இந்த புத்தாண்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வாறு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராதாவும் ஜெயந்தியும் தமிழ்நாட்டில், அதாவது ராதா வந்து சிட்டிகளில் அல்லது அவங்க குடும்பத்தில் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஜெயந்தி வந்து கிராமத்தில் இந்த புத்தாண்டை எப்படி கொண்டாடுவாங்க. பிந்து கேரளாவில் இந்த புத்தாண்டை எப்படி கொண்டாடுறதும், மஞ்சு வந்து கர்நாடகா அண்ட் ஆந்திரா 2 இடத்துலையுமே சேமாக தான் இருக்கனால மஞ்சு அதை பற்றி பேசுவாங்க. இப்போ முதல்ல ராதா அதை பற்றி பேச வராங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்ன தெரியும். எல்லாருக்கும் சித்திரை நல்வாழ்த்துக்கள். ஹே விளம்பி வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் பொதுவாக சித்திரை திருவிழா ஒரு பெரிய ஃபங்க்ஷன். தமிழ்நாட்டில் விஷுக்கடி பார்க்கறது எல்லார் குடும்பத்துலையும் இல்லை, பட் ஒரு சில குடும்பத்தில் பண்ணுறாங்க. புது துணி, பழங்கள் எல்லாம் வச்சு காலையில் ஃபஸ்ட்டு எழுப்பி வந்து பெரியவங்க வீட்டில் உள்ள லேடிஸு வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கண்ணை திறந்து பார்க்க வச்சு இந்த கண்ணாடியில் பார்க்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த வருஷம் பூரா எல்லாம் பாசிட்டிவாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணுறது. பட் விஷுக்கடி பார்க்குறது தமிழ்நாட்டில் கிடையாது. சித்திரை திருவிழா மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. 30 நாள் அந்த திருவிழாவை வேர்ல்ட்லேயே அது வந்து ஒரு நீளமான லாங்கஸ்ட் திருவிழாவாக கொண்டாடுறாங்க சித்திரை திருவிழா. அழகர் வந்து தன்னோட தங்கச்சி மீனாட்சியோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வராரு. வரும்போது தங்கச்சியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுறது. ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமா போய் தன்னோட சங்கடத்தை தீர்த்துக்கிறதுக்காக வைகை நதியில இறங்கி அங்கே இருந்துடுறாரு. அந்த இடம் தான் அந்த கல்லழகர் இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்கா அந்த திருவிழாவை நல்லபடியா கொண்டாடுறாங்க. சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாசம் எல்லாருக்கும் நல்ல ஆர்வமா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தென் கிராமத்துல எப்படி கொண்டாடுறாங்கன்னு ஜெயந்தி சொல்லுவாங்க. விஷுக்கனின்னு சொல்றது வந்து பழங்களை பாக்குறதா அல்லது
கனின்னு சொல்றது வந்து முதல்ல அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. கனி காணுதல், முதல்ல பார்க்கறது. ஸோ முதல்ல வந்து பாசிட்டிவான திங்ஸை பார்க்கறதுக்காக தான் நிலக்கண்ணாடி, விளக்கு, பழங்கள், பூ, காசு, பணம், நகை எல்லாம் வச்சு அதை பார்க்கறது முதல்ல. அதுதான் விஷு கனின்னு சொல்றது. கேரளால வேற மாதிரி பண்ணுவாங்களா இருக்கும், தமிழ்நாட்டுல வேற மாதிரி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இல்லை இது. அந்த நாள்ல வந்து பூஜை எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு சாப்பாட்டுல ஏதாவது விசேஷமா பலகாரங்கள் சாப்பாட்டுல ஏதாவது செய்வீங்களா? நார்மலா வடை பாயசத்தோட சாப்பிடுறது நம்ம தமிழரோட வழக்கம். அதுல மாங்காய் பச்சடின்னு ஒரு ஸ்பெஷல் ஒன்று பண்ணுவோம். மாங்காய், வெல்லம், புளி, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து பண்றது மாங்காய் பச்சடி. கடைசியா வேப்பம் போது நெய்ல தாளிச்சு கொட்டுவோம். ஏன்னா வாழ்க்கை வந்து எல்லாமே ஒரு மிக்சிங், கலப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு. அதாவது கஷ்டம் அனுபவிச்சுக்கணும், கஷ்டமே அனுபவிக்க போறது இல்லை, சந்தோஷம் அனுபவிக்க சந்தோஷமே இருக்கிறது, எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதை அப்படி எடுத்துக்கணுன்ற ஒரு சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக தான் அப்படி ஒரு பச்சடி கொண்டு வந்து பண்றாங்க பெரியவங்க. நன்றி. இப்போ நம்ம ஜெயந்தி வந்து கிராமத்துல இதை அவங்க எப்படி கொண்டாடுவாங்கிறத பற்றி சொல்ல போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் கிராமத்து மண்வாசனை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். சித்திரை திருநாள் அன்று நாங்கள் முதலில் செய்வது என்னவென்றால் ஏறு வைத்து விதை பாவுதல். இது எப்படி நடக்கும்னு சொன்னால், கிராமத்திலிருந்து அதாவது தலை கிராமத்திலிருந்து பஞ்சாங்கம் பார்த்து இந்த வருடம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறது என்று நல்ல நேரம் குறித்து எல்லா மற்ற கிராம மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அது வந்து வருஷ பிறப்புக்கு முன்னாடியே சொல்லிவிட்டுறோம், முதல் நாளே சொல்லிடுவாங்க. அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் வந்து அன்று சித்திரை வருடம் பிறந்த நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சித்திரை வருடம் ஆங்கில வருட பிறப்பு போல 12 மணிக்கு பிறப்பதில்லை, 3 மணிலிருந்து 4 மணியோ என்னமோ பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எழுந்திருச்சு எல்லாரும் குடும்பத்தோட குளிச்சு விட்டு வீடு வாசலை சுத்தப்படுத்தி, அதாவது உழவு, நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம், நிலங்களை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள். அதனால வந்து உழவு தொழிலுக்கான சம்பந்த சாதனங்களான கலப்பை, மம்பட்டி, தாரம்பு, பூட்டான் கயிறு, இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் விட்டு மகா கும்பம் சொல்லுவோம். அதில் அந்த செம்பில் வந்து தண்ணீர் மாயில இட்டு நல்ல நேரத்தில் விதை எடுத்து, அந்த விதையில் வந்து பருத்தி விதை, சிறுதானியமான தட்டைப்பேறு, அத்தி இலை அனைத்தும் கலந்து இது எல்லாமே நல்ல நேரத்தில் உரித்த நேரத்தில் கரெக்டாக எடுத்து வைப்போம். எடுத்து வைத்து எங்கள் வீட்டில் பூஜை செய்துவிட்டு, தாம்பழ தட்டுடன் பூஜை செய்துவிட்டு, எல்லா பங்காளிகளும், அதாவது நாங்கள் இருப்போம், ஒன்னாம் சொந்த பந்தங்கள்லாம் கோயில், அதாவது எங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு திருப்பி என்ன செய்வோம்னா, நாங்கள் கிராம தெய்வத்தை எல்லாரும் போய் அங்கே போய் கிராம மக்களோட சேர்ந்து இந்த சாதனங்களோட போய் சாமி கும்பிட்டுட்டு உடனே என்ன செய்வோம்னா, ஏன்னா அது கரெக்டாக அந்த நேரத்துக்குள்ளே போய் அன்றே வயல்ல ஒரு சாலாவது உழுகணும், அதாவது உழுகணும் அப்படிங்கிறது பாரம்பரிய பண்பாடு. அங்கே போய் நாங்கள் உழுது அதாவது அதுக்கு வந்து 3 சூழம்லாம் பார்த்து சொல்லியிருப்பாங்க. அங்கே வயலில் போய் சனி மூலையில் விதையை வச்சு எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்கன்னா, குடும்ப பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் நாங்கள் நீர் துளாவி மஞ்சள் குங்குமம் இட்டு முதலில் விதையை அள்ளி போட்டு சாமி கும்பிடுவோம். எப்படி கும்பிடுவோம்னா, வந்து இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும், நல்லா பொழியணும், பஞ்சம் வரக்கூடாது, எல்லா மக்களையும் வச்சு எல்லாம் காப்பாற்றணும் சாமி கும்பிடுவோம். எல்லா மக்களையும் நல்லா வச்சு காப்பாற்றணும்னு சொல்றதே விவசாயம் மட்டும்தான். இது ஏன்னா நான் கேட்டவை, என் மாமியாரிடமிருந்து என் தாத்தாவிடமிருந்து நான் கேள்விப்பட்டவை. அப்படி சாமியை விட்டு உரித்த நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவோம். திரும்பி வந்துட்டு அன்னைக்கு வந்து காய்கறி சாப்பாடு, 4 விதமான காய்கறி பதார்த்தங்கள் இருக்கும். அந்த பதார்த்தத்துல ஒன்று ராதா சொன்னதை போல மாங்காய் பச்சடியும், இன்னொன்று வந்து மொச்சை பயிரும். அது ஏனென்றால் அது வந்து சிறுதானியத்திற்காக, சிறுதானியமும் நல்லபடியாக விளைய வேண்டும் என்பதற்காக மொச்சை பயிர் முதன்மை
பயிரிடுவது வந்து முதன்மையான உணவு நெல் தான். ஸோ அது வந்து அந்த வருஷ கடைசியில சாகுபடி செஞ்ச சித்திரை வருட பருப்பு என்று அரைச்சு அதை சமைச்சு நாங்கள் இது பண்ணுவோம், சாப்பிடுவோம். இரண்டாவதாக அன்று சாயங்காலமே அந்தி நேரத்தில் விநாயகருக்கு பொங்கல் வைப்போம். அது வந்து கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைப்போம். அதுக்கு பின்னாடி அந்த சாகுபடி செஞ்ச நெல்லை எடுத்துட்டு போய் தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துவோம். பக்கத்துல உள்ள மாதவ பெருமான் கோயில் இருக்கு, அங்க போய் நந்தி பெருமானோட சன்னதியில் போட்டு தழுக கொடுத்து வருவோம். இரண்டாவதாக அதாவது முருகப்பெருமானின் 6 படைகளில் ஒன்றான பழமுதிரிச்சோலை அங்க போய் அழகர் கோவில் அங்க இருக்காரு, கீழே அழகர் இருக்காரு, நடுவில் வந்து முருகப்பெருமான், மேல தீர்த்த தொட்டி, இதெல்லாம் கீழே போய் மேலே போய் தீர்த்த தொட்டியில தீர்த்தாடி விட்டு நான் அங்க வந்து முருகப்பெருமானை தரிசித்துட்டு வந்து கீழே வந்து நாங்கள் இந்த நெல் அங்க கோமாதா இருக்கும், அங்க வந்து நாங்கள் வாழை அந்த ஏன்னா உழவனுக்கு பயன்படுவது வந்து மாடுகள் தான், வாடு உருவி சாமி கும்பிட்டு அந்த நெல் கொண்டு போயிருக்க நெல்லை வந்து எல்லா மாடுகளுக்கும் வச்சு படைச்சிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வருவோம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் விவசாயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகணும்னா போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எங்களோடது பாரம்பரியமான எங்கள் முன்னோர்களின் பாரம்பரிய கலாச்சார பண்பாடை உங்களுடைய கிராமத்து மண்ணை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயந்தி. நான் நினைச்சேன், ஏன்னா நாங்க கிறிஸ்தவங்களா இருக்கனால எங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டெல்லாம் நாங்க கொண்டாடுறது இல்ல, அதனால எனக்கு இதை பற்றி எல்லாம் நிறைய தெரியாது. அப்ப நான் நினைச்சிருந்தேன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் கொண்டாடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இப்ப பார்த்தாக்கி கிராமத்துல வந்து அது முழுக்க முழுக்க விவசாயிகள், அந்த விவசாயம் சார்ந்ததாக தான் அவங்களுக்கு இருக்கு. நகரங்கள்ல வேற மாதிரி இருக்கு. சோ இந்த ஒரு தகவல், நிறைய தகவல், இது எப்படி எங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, திடீர்னு பிந்துகிட்ட சும்மா ஒரு நாள் பேசும்போது கேட்டேன். அப்போ அவங்க அடுக்கிக்கிட்டே போனாங்க, எங்க ஊர்ல அது செய்வோம் இது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்குள்ள அந்த தகவல், உங்க பண்பாட்டை ஒரு நேரம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, அது எல்லாருக்குமே ஒரு நல்ல இது விஷயமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் இங்க ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நம்மளோட கலாச்சாரங்கள் பண்பாடு இங்க வந்து ஊர்ல கொண்டாடுற அளவுக்கு இங்க கொண்டாட முடியாது. அதனால நிறைய நம்மளோட பண்பாடுகள் நம்மளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கும் இப்ப வர்ற ஜெனரேஷனுக்கும் நிறைய தெரியாமலே போயிடும். அதனாலதான் நான் அவங்கள சொன்னேன், இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம், நீங்களாம் வந்து ஜஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிச்சு சொன்ன உடனே எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. எங்களை எழுப்பியெல்லாம் நீங்க பேச சொல்லாத, உட்காந்தே பேசலாம், யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க வீட்டுல இப்ப என்கிட்ட எப்படி பகிர்ந்துக்குவீங்க போன்லயோ எப்படி, அதே மாதிரியே பேசுங்கன்னு சொன்னேன். 4 பேரும் உடனே சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நன்றி. இப்போ வந்து பிந்து கேரளால இருந்து வர்றாங்க. அவங்க நம்மளுக்கு கேரளாவோட அந்த பண்பாடு அவங்க எப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்றத பற்றி பேசுவாங்க. ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னுடைய பேர் பிந்து. நான் பிறந்தது கேரளாவில் திருவனந்தபுரத்தில், வளர்ந்ததெல்லாம் சென்னையில், சென்னை ஆவடியில் வளர்ந்தது. ஸ்கூல் காலேஜ் வேலை செய்ததெல்லாம் சென்னையில். அதனால எங்கள் அம்மா அப்பா வந்து வருஷத்துக்கு 2 தடவை சென்னை கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ட்ரிவாண்ட்ரத்துக்கு. இப்போ எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, ஒரு தடவை ஓணத்துக்கு நீங்கள் ஓணம்னு வெறும் படித்தா மட்டும் பத்தாது, நேராக ப்ராக்டிக்கலாக போய் தெரியணும்னு சொல்கிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அதே மாதிரி விஷு அன்னைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க, கேரளாவுக்கு போனோம். அங்கே என்ன இருந்ததுன்றதை உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். விஷுன்றதுக்கு, விஷு என்பதற்கு பொருள் சமஸ்கிருதத்துல ஈக்குவல்னு பேரு, சரி சமம். அதாவது பகலும் இரவும் சமமான இருக்கிற மேட மாசம் 1ஆம் தேதியை விஷுன்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க கேரளால. சித்திரை மாசம் 1ஆம் தேதி, மலையாளத்துல வந்து மேட மாசம் சொல்லுவாங்க. அதை வந்து விஷுவா செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஹிந்து மைத்தாலஜியில என்ன சொல்லுதுன்னா, விஷு வந்து கிருஷ்ணன் பெருமான் வந்து நரகாசுரனை இறந்த நாளை வெற்றிகரமாக கொண்டாடுவதற்கு விஷு செலிப்ரேட் பண்றாங்க, விஷு கொண்டாடப்படுகிறது. அடுத்த மைத்தாலஜி என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை விஷுவாக கொண்டாடப்படுகிறது. இப்படி பல வகைகள்ல மைத்தாலஜி சொல்லுது. அது 2 தான் நான் சொல்ல வந்தேன்.
இப்போ விஷுன்றதை எப்படி செலிப்ரேட் பண்றதை நான் அந்த டைம்ல எனக்கு 10 வயசா இருக்கும்போது பார்த்ததை உங்ககிட்ட சொல்லலாம்னு இஷ்டப்படுறேன் நான். அதாவது காலையில அம்மா அப்பா எந்திரிச்சு குளிச்சு பூஜை செய்யறதுக்கு முக்கியமா கிருஷ்ணனையும் விஷ்ணு கடவுளுக்கு முன்னாடி நிறைய கனிகள் வைப்பாங்க. அதாவது அந்த டைம்ல இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல வசந்த காலத்துல என்னெல்லாம் பயிரிடுறாங்களோ அதை வந்து சாமிக்கு படைச்சு கும்பிடுறதுதான் விஷு கனி. அதாவது காய்கறிகள் எடுத்துட்டீங்கன்னா எல்லா காய்கறிகளும் அந்த டைம்ல எல்லோ கலர்ல இருக்கிற காய்கறிகள்லாம் இந்த டைம்ல தான் நிறைய வருமா. அதனால எல்லோ கலர் வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், கத்திரிக்காய், முருங்காய் எல்லாம் ஒரு சைடுல. அதுக்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா பழங்கள் என்ன மாங்காய் அந்த டைம்ல தான் வருமா. மாங்காய் பூ பூத்து சின்ன பிஞ்சுகள் இருக்கும், மாங்காய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பலாப்பழம், எல்லோ கலர்ல இருக்கிற பலாப்பழம் இருக்கும், அதை வைப்பாங்க. அப்புறம் மஞ்சள் கலர் மட்டும் அது இன்னும் அந்த மேட மாசம் 1ஆம் தேதி தான் நிறைய மஞ்சள் கலர்ல இருக்கிற காய்கறிகள் வரும். பூக்களும் அதே மாதிரி இருக்கும். பலாப்பழம் எல்லோ கலர்ல இருக்கும், எல்லோ கலர் குக்கும்பர், அதுக்கப்புறமா மஞ்சள் கலர் பரங்கிக்காய், சுரக்காய், அந்த நார்த்தங்காய் எல்லாமே அந்த டைம்ல சீசன்ல இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சிருக்கோம். அதே மாதிரி பூக்கள், அந்த கொந்தை பூன்னு எனக்கு சரியா தமிழ்ல அதுக்கு மீனிங் தெரியல. எல்லோ கலர்ல இருக்கும் அந்த கொந்தை பூ. கொன்றை ஹைட்டா இருக்கும் அந்த மரம், எல்லோ கலர்ல இருக்கும் பூ. அதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த டைம்ல தென்னை மரம், கமுகு மரம் கேரளால ரொம்ப ஃபேமஸ். எனக்கு தெரியல, சென்னையில நான் பார்த்தது கிடையாது கமுகு மரம். அது வந்து பாக்கு மரம்வாங்க, கொட்டை பாக்கு மரம். அந்த டைம்ல வந்து நிறைய கமுகு பூ பூக்கும். ஸோ அது வாசனையா இருக்கும். அந்த பூவை எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல நெல், நமக்கு இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நெல், காய்கறிகள், நவதானியங்கள், பழங்கள். அதை விட காசு இருக்கும், தங்க காசு இருக்கும், வெள்ளி காசு, நார்மல் காசு, ரூபாய் நோட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு அம்மா வந்து பசங்களை வந்து கூட்டி கண்ணை பொத்தி கொண்டு வந்து சாமி கிட்ட கொண்டு வந்து விடுவாங்க. விடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது கண்ணாடி. கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம காய்கறிகளை பார்த்து இந்த வருஷம் முழுவதும் எனக்கு எல்லா வகையான எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும். இது வந்து விஷுக்கணின்னு வாங்க. ராதா சொன்னாங்க அதுக்கு முன்னாடி விஷுக்கணின்றது என்னன்றது. அதை வந்து நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். அதுக்கு அடுத்தது விஷு கை நீட்டம். அதாவது காசு வைப்பான்னு சொன்ன உடனே அம்மா அப்பா வந்து பசங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அது வந்து நான் என் கையில இருந்து எடுத்து கொடுக்குறேன். பசங்க எல்லாம் நைட் ஆனோடனே உண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்போம். நாங்க எங்க வீடு இல்லாத பக்கத்துல சொந்தக்கார வீடு, மாமா வீடு, மாமி வீடு, அத்தை வீடு எல்லாரும் வீட்டுக்கு போனோம்னா அன்னைக்கு நிறைய கலெக்ஷன் வரும். உண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கை நீட்டை வாங்குறதுக்கு போகும். அப்ப பெரியவங்க அவங்க மேபி 5 ரூபா இல்ல 1 ரூபா கூட இருக்கலாம், அவங்க கையில இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்குறோம். ஒரு லக்க கொடுக்குறாங்க, அந்த லக்க வாங்குறோம். அதுக்கு பேர் தான் கை நீட்டம், விஷு கை நீட்டம்ன்றது. அதுக்கு அடுத்தது விஷு கோடி. விஷு கோடின்னா இந்த ஒயிட் கலர் சாரி. நான் அந்த சாரி கட்டல, இவங்க எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒயிட் சாரி கட்டி கேரளாவில் உள்ள ட்ரெடிஷன் தமிழ்நாட்டுக்காரங்க ஃபாலோ பண்ணிட்டு இதே கலர்ல ஹாஃப் ஒயிட்ல இந்த சாரி எல்லாம் கட்டி நகைலாம் போட்டு லேடிஸ் எல்லாம் ஈவினிங் ஆனோட திருவாதிரை விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா விஷு சத்யா வந்து சாப்பாடு நீங்க சொன்ன மாதிரியே தான் அரசு வயசு உணவோடு சாப்பாடு இருக்கும். சாம்பார், ரசம், அவியல், பாயாசம், வடை எல்லாமே இருக்கும். எல்லாத்தோட சேர்ந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. ஊஞ்சல் வச்சு விளையாடுறது. இந்த கமுகு மரத்துல உட்கார்ந்து அது பின்னாடி உட்கார்ந்து அப்படியே சுத்திட்டு போயிட்டு ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சு விளையாடுவோம். அந்த கமுகு மரம் நான் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அந்த கமுகுனுடைய மரம் இருக்கு, அந்த பாளைன்னு சொல்லுவாங்க. அந்த பாளை வந்து ரொம்ப நீளமா இருக்கும். ஒரு 3 பேர் அதை உட்கார்ந்துட்டு ஒருத்தர் குடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பாளையை கட் பண்ணி இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் குழந்தைகளை வந்து காலில் போட்டு குளிப்பாட்டுவாங்க. கேரளால என்ன பண்ணுவோம், நான் கண்ணால பார்த்தது. அந்த பாளையில தண்ணி வச்சு அந்த போட் ஷேப்ல இருக்கும் அந்த பாலை. அந்த தண்ணி வச்சு குழந்தைய அப்படி படுக்க வச்சு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த பாலையை. அது வந்து கமுகு மரத்துல இருந்து வர பாலை. அதுக்கப்புறம் பசங்க வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாம் விஷு படக்கம்னுவாங்க. அதாவது பட்டாசு வெடிக்கிறது. சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு அன்னைய நாள் மேட 1ஆம் தேதி மாதிரி எல்லா வருஷமும் வரணுன்றதுக்காக அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளவுதான். கேரளா நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நிறைய இருக்கிறாங்க. நான் சொன்ன எல்லாருமே வந்து சொல்லுங்க. எனக்கு மட்டும் தெரிஞ்சதை விட எல்லாரும் பிரமிளா. இதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரமிளா. வெரி குட். அடுத்து
மஞ்சு அவங்க வந்து அவங்க மாநிலம் வந்து ஆந்திரா. ஆனா பிறந்த வளர்த்தெல்லாம் தமிழ்நாடுனால வீட்டுல அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாருமே அப்படியே தான் வச்சிருப்பாங்க. அதனால இப்ப மஞ்சு வந்து அவங்க எப்படி கொண்டாடுவாங்கங்கிறத சொல்ல போறாங்க. வணக்கம், எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். ஹரியோட வைஃப் மஞ்சு. எப்படி வேணா வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பேச போறது வந்து உகாதி பற்றி. பல விஷயம் இவங்களே சொல்லிட்டாங்க. அதுல இருந்து முக்காவாசி நாங்களும் அதை தான் செய்யறோம். அதுல என்னன்னா யுகாதின்றது வந்து யுகம் என்ற வடமொழியிலிருந்து வந்த வார்த்தை. அதனால உகாதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு எல்லாரும் தலை குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு சாமி கும்பிடுறது. அந்த சாமி கும்பிடுறது என்னன்னா முக்கியமா வந்துட்டு வசந்த காலம். இந்த வசந்த காலத்துல வந்து எல்லாமே பூக்கும், செடி கொடி எல்லாமே வந்து இப்போதான் துளிர் விடும். அதுல வந்து வேப்பம் பூ, மாங்காய் பூ எல்லாமே வந்துட்டு இப்போ வர்றதுனால இந்த டைம்ல வந்து அந்த பச்சடி அப்படின்னு, உகாதி பச்சடி அப்படின்னு ஒன்று கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுவோம். அது எப்படின்னா வெல்லம், உப்பு, மிளகாய், மாங்காய், அப்புறம் வந்துட்டு வேப்பம் இது எல்லாம் கலந்து பச்சையா வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அது ஏன் சாப்பிடணும்னா, வாழ்க்கைன்றது வந்து ஆண்டி சொன்ன மாதிரி எல்லாமே கலந்து இருக்கிறது அப்படின்றது தெரிவிக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்ற அந்த பச்சடி ரொம்ப முக்கியமான ஒரு பச்சடி. அதே மாதிரி இந்த உகாதிக்கு வந்து பல விதமா சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுல முக்கியமா வந்து போலி, ஒப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வடை, இது வந்து ரொம்ப முக்கியமா வந்து உணவா இருக்கும் இந்த உகாதி விருந்துல. இப்படிதான் கொண்டாடுவாங்க. இப்படிதான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, ஏதோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இதுமே முக்கியமா உகாதி பச்சடின்றது வந்து கண்டிப்பா வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அறுசுவையும் கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்றத குறிக்கிறதுக்காக செய்யற பச்சடி தான் உகாதி பச்சடி. காசு கொடுக்கறதெல்லாம் இல்ல, கைவிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதம். தேங்க்யூ மஞ்சு. நல்ல தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சது. நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்மளோட வசந்த காலமும் இங்க உள்ள வசந்த காலம், அங்கேயும் பூ பூக்குது, இங்க டியூலிப்ஸ் எல்லாம் பூக்குது. அந்த டைம்ல தான் வந்து இங்கேயும் ஃப்ரூலிங்ஸ் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அந்த மார்ச் டு ஏப்ரல் அந்த 2 மாசமும் எல்லா இடங்களையும் ஃப்ரூலிங்ஸ் ஃபெஸ்ட் நடக்கும். பூக்களால தான் நிறைய அந்த போட்டெல்லாம் அலங்கரிச்சு நர்ச்சீசன் ஃபெஸ்ட்னு ஒன்று நடக்கும். அந்த பூக்களால போட்டை அலங்கரிச்செல்லாம் நிறைய இங்க நடக்கும். அப்பதான் நினைச்சப்போ அந்த வசந்த காலத்துல எல்லா நாடுகள்லையுமே ஒரு 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 நியூ லைஃப், பூக்கள் பூக்குறது. வீட்டு பக்கம் பாத்தீங்கன்னா, நாங்க இருக்கிறது கொஞ்சம் வில்லேஜ் சைடு, மான்கள்லாம் குட்டிகளை கூட்டிட்டு ஓடும். அப்பனா அந்த டைம்ல தான் இந்த மான்கள் குட்டி போடுறது, முயல் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன குட்டியா ஓடும். அப்பனா எல்லாமே வசந்த காலத்துல ஒரு நியூ ஸ்டார்டிங் எ நியூ லைஃப் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் எல்லா இடமே இருக்குது. ஸோ இந்த அந்த 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 டைம்ல தான் அந்த ஈஸ்டர் டைம்ல அந்த வசந்த காலத்துல தான் அதுவும் வரும். அந்த டைம்ல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முட்டை அல்லது சின்ன சாக்லேட்ல செஞ்ச முயல் அதெல்லாம் வந்து சிம்பாலிக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. அப்போ அது கூட ஒரு ஒரு மீனிங் என்னதை சொல்லுதுன்னா, ஸ்டார்டிங் எ நியூ லைஃப் அப்படிங்கிறதா. ஸோ இந்த இது நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற கலாச்சாரப்படி கொண்டாடப்பட்டாலும் கடைசியில் பார்த்தாக்கி அதோட எல்லா மீனிங்குமே ஸ்டார்டிங் எ நியூ லைஃப், புதுசா தொடங்குறது அப்படிங்கிறது தான் நான் நினைச்சேன். அப்போ என்னோட தோழிகள்லாம் எனக்கு நல்லா ஒத்துழைச்சு அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் ஜஸ்ட் இதை சொல்லியிருக்கேன், அவங்ககிட்ட இந்த கொஸ்டின் மட்டும் தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நன்றி. அடுத்த முறை வேற ஒரு ப்ரோக்ராமோட வரணும்னா சரி, ஓகே.
நன்றி நன்றி. நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அதில் ராதாண்டியோட சொன்னாங்க வாழ்க்கையே ஒரு மிக்சிங் அப்படின்னாங்க. ஆண்மகன்கள் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜோக்ஸ் அப்பார்ட் நல்லா நல்லா வேற வேற இடத்துல எப்படி கொண்டாடுவாங்கன்றது தெளிவாக சொன்னீங்க. நன்றி. நன்றி. நம்மளோட அழகான குடும்ப பெண்கள்லாம் வந்து சூப்பராக சொன்னாங்க. சம்டைம்ஸ் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் வரும், அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இருக்காது. அதை இவங்க வந்து ரொம்ப சுருக்கமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு எல்லா ஸ்டேட்ஸோட பண்டிகைகளும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே இருக்க குட்டீஸ்க்கும் அது கொஞ்சம் புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கொஞ்சம் எங்களை மாதிரி பெரியவங்க சரியாக சமைக்காதவங்களுக்கு என்னென்ன சமைக்கணும்னு வேறு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேபி நெக்ஸ்ட் இயர் தமிழ் நியூ இயர்க்கு அதெல்லாம் நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. அடுத்த ப்ரோக்ராம்